திசை அப்படிங்கக்கூடிய ஒரு திசை மட்டும் நடந்துட்டா அந்த திசை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். அப்ப அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் அப்படின்னா நிலம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, சொத்து வாங்கிறது, படிப்பில் உயர்நிலைக்கு போகிறது, படிப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கறது, இது எல்லாம் ஏறுமுகமான வாழ்க்கையை கண்டிப்பாக இந்த புதன் கொடுத்தே தீரும். ஆனால் அந்த புதன் தன்னுடைய சுய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதியில் இருந்து இந்த திசை மட்டும் வந்துவிட்டால் தொழிலில் நீங்கள் அபரிமிதமான வளர்ச்சி, தொழிலில் நல்ல முன்னேற்றம், சென்ற இடத்தில் ஒரு ஜனவசியம், ஒரு நிலம், பூமி, சொத்து சேர்க்கை, இது அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்குன்னு ஒரு நிர்வாகத்திறமை, அங்கீகாரம், இது அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொடுக்கும். ஆனால் மற்ற கிரகங்களும் இருக்குது. அதாவது சனி பகவானும் இருக்கிறார், அடுத்தது அதே மாதிரி சுக்கிர பகவானும் இருக்கார். இவர்களும் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இதில் இருந்தால், ஒருவேளை சுக்கிரன் தன்னுடைய சுய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடத்திலேயோ அல்லது சனி புனர்பூசம், இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதியிலேயோ இப்படி இருந்து அவர்கள் இருக்கக்கூடிய இடமும் ஒரு நல்ல இடத்தில் 9ஆம் இடத்தில் சனியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் இப்படி இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இல்லை அப்படின்னா அந்த கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு பாதி தவறான செயல்பாடுகளும் பாதி குற்றம் குறைகளையும் கொடுத்து தான் பண்ணும். ஆனால் புதன் மட்டும் ஆயில்யம் கேட்டை ரேவதியில் இருந்து விட்டால் அந்த கிரகம் உங்களை அழகு பார்க்கும், உட்கார